அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய ஜாதக கட்டத்துல உள்ள 12 ராசிகள்ல உயர்வான உள்ளம் கொண்ட ராசின்னு பார்த்தா அது நம்மளோட ரிஷபம் ராசிங்க. நம்மளோட ரிஷபம் ராசியில கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிசம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட ரிஷபம் ராசி. நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க மிதுனம், மகரம், கன்னி, கும்பம் ஆகிய ராசிகள் நட்பு ராசியா இருக்குதுங்க. நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் இருந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் நிறைந்திருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முருகனுடைய அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா மறைய போகுதுங்க. வேலை பளு குறைய போகுது, தொழில்ல இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுது, உங்க கையில பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது, வருமானம் நிலையாகி சேமிப்பு அதிகரிக்க போகுது, குடும்பத்தினர் இடையே இருந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து சமரசமா சந்தோஷமா வாழ போறீங்க. புதிய விஷயங்களை எளிதில் கற்றுக்கொள்ளும் திறன் அதிகரிக்க போகுது. எதை செய்தாலும் தைரியமாக செயல்படும் மனவளம் வரப்போகுதுங்க. உடல் சோர்வு குறைந்து ஆரோக்கியம் வளரப்போகுது. நோய்கள் விலக போகுது. திருமணத்தில் தடை இருந்தால் தடைகள் நீங்க போகுது. நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போறாங்க. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க. நம்முடைய ரிஷபம் ராசிக்காரங்க கடந்த சில வருடங்களாக வாழ்க்கையில் சரியான விஷயங்கள் நடக்காதது போலவும், கடைசி நேரத்தில் எல்லாம் கைவிட்டு போவது போலவும் உணர்றாங்க. எங்கு சென்றாலும் என்ன முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்காமல் எல்லாமே வீணாக போவது போன்ற விரக்தி நிலவுது. பண்டிகை நெருங்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கை என்னவாக போகிறதோ என்ற கவலை இவங்க மனசுல மேலோங்கிட்டு போயிட்டு இருக்கு. கேந்திர திருஷ்டி யோகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். திருஷ்டி என்றால் பார்வை, கேந்திரம் என்றால் தூண்கள். வாழ்க்கையின் அடிப்படையான 4 திசைகள் வலுவாக இருக்க போகின்றன. ஜோதிட ரீதியாக வாழ்க்கையை 12 பாவங்களாக பிரிக்கிறோங்க. அதில் முதல் பாவம் உடல் மனநிலை, 4ஆம் பாவம் இல்லம் குடும்பம் அமைதி, 7ஆம் பாவம் உறவு திருமணம், 10ஆம் பாவம் தொழில் மரியாதை பதவி ஆகிய பாவங்களில் சூரியனின் ஒளியும் குருவின் பார்வையும் ஒரே நேரத்தில் விழுவதால் இந்த யோகம் உருவாகுது. இது 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் ஒரு அரிதான அமைப்புங்க. இந்த யோகம் ரிஷபம் ராசிக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாங்க. ரிஷபம் ராசி சுக்கிரனால் ஆளப்படுகிறது. சுக்கிரன் அழகு, நிதானம், பொருள் வளம், மன அமைதி ஆகியவற்றின் காரகன். சூரியன் அதிகாரம், குரு அறிவு, சுக்கிரன் செல்வம். இந்த மூன்றும் சேர்ந்து ரிஷபம் ராசியில் ஒரு முப்பெரும் சக்தி கூட்டமைப்பை உருவாக்குது. இதனால வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகும், முயற்சிக்கு பலன் கிடைக்கும், ஆசைகள் நிறைவேறும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க உள்ள 7 அதிர்ஷ்ட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாங்க.
பொருள் வளம் பெருகும், தொழில் மேலோங்கும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், கல்வியில் வெற்றி, மனநிலையில் மாற்றம், அதிர்ஷ்டம், தடைப்பட்ட விஷயங்கள் இயல்பு நிலை அடையுங்க. வாழ்க்கை துறைகள் வாரியாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் பார்க்கலாங்க. ரிஷபம் ராசி ஆண்களுக்கு பதவி உயர்வு, குடும்ப மரியாதை, தொழிலில் வளர்ச்சி, தன்னம்பிக்கை உயரும். பெண்களுக்கு வீட்டில் அமைதி, பிள்ளைகளால் முன்னேற்றம், தாயின் ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி, வெளிநாட்டு வாய்ப்பு, அரசாங்க உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். வணிகம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் பெருகும், வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. விவசாயிகளுக்கு அதிக விளைச்சல், அதிக விலை கிடைக்கும். கூலி வேலை செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு கிடைக்கும். மருத்துவர்களுக்கு மன அமைதி, நோயாளிகளிடம் நல்ல உறவு ஏற்படும். வழக்கறிஞர்களுக்கு வழக்குகளில் வெற்றி, ஆதரவாளர்கள் அதிகரிப்பாங்க. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள், விருதுகள் கிடைக்கும். ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த யோகத்தின் பலன்களை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்க்கலாங்க. அனுதினமும் சூரிய வழிபாடு செய்யுங்க, குரு வழிபாடு செய்யுங்க. சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் நீர் படைத்து வழிபாடு செய்யணுங்க. ஓம் சூரியனாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு விரதமிருந்து அன்னதானம் செய்யணுங்க. தாய் தந்தையரை மதித்து நடக்கணுங்க. வீட்டில் குரு பகவான் மற்றும் சூரிய நாராயண படங்களை வைத்து வழிபாடு செய்யணுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒளிமயமாக்க குருவும் சூரியனும் ஒரே கோணத்தில் வரப்போறாங்க. விவசாயிகள், தொழிலாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், அரசு ஊழியர்கள், தொழில் அதிபர்கள், மாணவர்கள், கலைஞர்கள், ஆன்மீகவாதிகள் என அனைவருக்கும் இந்த யோகம் நன்மையை தரப்போகுது. இந்த பதிவை பார்க்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸில் நான் ரிஷபம் என்று எழுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள ரிஷபம் ராசியினரே, இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க. உங்களது செயல்களால உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுவீங்க. எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாம நீங்க ஈடுபடுவீங்க. தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும். சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையும். தொழில் வியாபாரத்தில் முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மன பிரச்சனை அகலும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவீங்க. சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க.
பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தன்னம்பிக்கை ஏற்படும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். வெளிநபர்களால் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதில் தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமாக கல்விக்கான உதவிகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. இந்த மாதம் உங்க வாழ்க்கையில திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும். தகுதிக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். நீண்ட நாள் கனவு நனவா மாறிடும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். நம்பிக்கை தைரியமெல்லாம் அதிகமாயிரும். கணவன் மனைவிக்கு இடையே இணக்கம் ஏற்படும். வேலை தேடுறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம் தொழில முன்னேற்றம் பார்ப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. உங்களோட கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். காலையில எழுந்தவுடன் சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் பிரகாசமா இருக்குங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க.
குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 190% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, லக்னநாதன் சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தா உங்களுக்கு அழகு, கலை, இசை, கல்வி, செல்வம், புகழ் எல்லாமே கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கன்னி, மகரம், கடகம், மீனம் ராசிகள் திருமணத்துக்கு ஏற்ற ராசிகளா உங்களுக்கு இருக்குதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, ரிஷபம், துலாம் ராசிகள் ஓரளவுக்கு பரவாயில்லை. சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம் ராசிகள் கஷ்டம் தரக்கூடிய ராசியா உங்களுக்கு இருக்கும். கன்னி, மகரம், துலாம், மீனம் ராசிகள் தொழில கூட்டாளிக்கு ஏற்ற ராசி. சிம்மம், விருச்சிகம் ராசிகள் தொழில் கூட்டாளிக்கு ஆகாத ராசிகளா இருக்கு. வாழ்க்கை நிலைத்தன்மையுடன் இருக்கவும் செல்வ வளத்துடன் இருக்கவும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம்தோறும் முருகரை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கால சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியை சுக்கிரன் ஆளுகிறாருங்க. ரிஷபம் ராசிக்காரங்க, பிரம்மன் தங்கள் தலையில கஷ்டங்கள் மட்டுமே எழுதியிருக்கிறார் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். முற்பிறவியில செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே இப்பிறவியில பலன்கள் கிடைக்குங்க. கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து ஏற்றம் பெறக்கூடிய காலம் நிச்சயமா வருங்க.
அதற்கு சில விஷயங்களை முன்கூட்டியே கவனம் செலுத்தணுங்க. பிரமன் கொடுத்த 120 வருட ஆயுள்ல முதல் 60 வருடங்களுக்குள் வரும் சோதனைகளை விழிப்புணர்வோட இருக்குதா சிறப்பான வாழ்க்கைய அமைத்துக் கொள்ளலாங்க. சிறு வயதிலிருந்து 45 வயது வரைக்கும் கஷ்டப்பட்டா அடுத்த 45 வருடங்கள் சிறப்பா இருப்பீங்க. இளமை காலத்துல வரும் கஷ்டங்களை சமாளிக்க தெம்பு இருக்குங்க. ஆனா முதுமை காலத்துல கஷ்டம் வந்தா சமாளிக்க முடியாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.